நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆயிடுத்து நம்ம பார்த்துண்டு. நான் நன்னா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீள்? இன்னைக்கு ஆடி மாதம் பிறந்துடுத்து. அதனால் பண்டிகைகளும் ஆரம்பிச்சிடுத்து. 6 மாதத்துக்கு பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னைக்கு நான் ஆடி மாதத்துக்காக ஆடி பாலும் வடையும் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் பாருங்க. தேங்காய் பாலும் அரிசியும் கலந்து அரைச்சின்னு வந்திருக்கேன் நைஸாக. இதை இப்போ கொதிக்க வைக்கணும். அடி பிடிக்காத கிளறின்னு இருக்கணும், இல்லைன்னா கடியில் அடி பிடிச்சிடும், கட்டி கட்டியாக ஆகிடும். அரிசி மாவு போட்டிருக்கோம்ல, அரிசி போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா கொதிக்கணும். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் வேணுன்றவா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் எல்லாரும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன், அதை போட போகிறேன். இப்போது ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், அந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். கொதிச்சுட்டு இருக்கு பால். சுக்கு பொடி போடுறேன். சுக்கு பொடியும் சேர்த்துண்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிறது, இறக்கிடலாம். திக்காக எடுத்து பாரு. இப்போ பால் பாயசம் பண்ணியாச்சு. அடுத்து வடை போட்டு நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து போடுறேன். பண்டிகைனால வடையும் பாயாசமும் தான் விசேஷமாக இருக்கும். வடையை திருப்பி போடுறேன் இப்போ. ஏன்னா ஒரு பக்கம் வெந்துடுத்து, அடுத்த பக்கம் வேகணும். வடை நல்லா வெந்துடுத்து, டோஸ்டாக எடுத்துடலாம். ஆடி மாத பிறப்பும் ஆடி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த விசேஷமான நாளில் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சந்தோஷமாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க.